கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. ரட்சிப்பு இயலை பற்றி நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். ரட்சிப்பு அது இந்த உலகத்திலே ஒருவரால் மாத்திரமே உண்டு. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும். மீட்பு அல்லது விடுதலை என்பது எவ்வளவோ பேர் எத்தனை விதமாக பேசலாம். ஆனால் நாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஒருவர் மாத்திரம்தான். வழக்கமாக எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்கள் எல்லா மதத்தையும் நாங்கள் நம்புகிறோம், எல்லா வழியும் கடவுள்கிட்ட தான் போய் சேரும், எல்லா ஆறும் கடலுக்கு தான் போகுது, அதனால் நாங்கள் எந்த வழியில் இருந்தால் என்னங்க, நாங்களும் கடவுளை தான் நம்புகிறோம், நாமும் பார்க்கறதுக்கு கரெக்டாக தானே இருக்குது, அப்படி நாமும் ஒரு சமாதானத்தை பார்த்துருவோம், கண்டுக்க மாட்டோம். மற்றவர்களுடைய வழிக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம பேசுவதெல்லாம் சமத்துவம், மற்றவர்களை யாரும் இழிவுபடுத்துங்க, மற்றவங்களை கேவலப்படுத்துங்க, மதிக்காதீங்கலாம் யாரும் சொல்லலை. ஆனால் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையை வைத்து எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸுக்கு போயிடக்கூடாது. நம்பிக்கையில் காம்ப்ரமைஸ் வச்சுக்கிட்டு நான் அவங்கள மதிக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுவே நம்முடைய அறியாமை. மற்ற மனிதர்களை மதிப்பது வேறு, ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையும் நம்ம நம்பிக்கையும் ஒன்று தான்ற சொல்கிற இடத்துக்கு வர பாருங்க. அப்போ நீங்கள் மட்டும்தான் ரைட்டா, அவங்க தப்பா அப்படின்ற ஒரு ரேஷ்னல் திங்கிங், ஒரு ரீசனிங் வச்சுக்கிட்டு உலக ஞானத்தை வைத்து நம்ம தோற்று கொண்டிருக்கிறோம். நாம் கையில் வேதாகமம் வந்த பிற்பாடு, மீட்கப்பட்ட பிற்பாடு நமக்கு இருக்க வேண்டிய தெளிவு, நமக்கு இருக்க வேண்டிய அறிவு, இவை இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம், யார் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு போயிட்டுருப்போம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு தெளிவானவர்களாக இருக்க வேண்டும் ஒரு காரியத்தில். நீங்கள் ஏங்க இதை செய்கிறீங்க, நமக்கு எதை கேள்வி கேட்டாலும் தெரியாது. நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அந்த பாஸ்டர் தங்களுக்கு முன்னாடி ரெவரன் அப்படின்னு போட்டு அவங்க பேரை போட்டு டெசிக்னேஷன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி, எந்த பாஸ்டர்கிட்ட போய் ரெவரன்னா என்னன்னு கேட்டு பாருங்களேன். ரெவரன்னா ரெவரண்டு என்னங்க அதுக்கு மீனிங்கே தெரியாது. நாம் செய்யக்கூடிய காரியத்தையே நம்மகிட்ட கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஏங்க எல்லா ஜபமும் முடித்த பிறகு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்கிறீங்க? அதை சொல்லலைன்னா பாவம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜபத்தை வாழ்க்கையில் தினமும் சொல்லலைன்னா பாவம்னு நினைக்கிறாங்க. நமக்கு தெரியாதுங்க நிறைய விஷயம். அதனால் நாமும் இந்த உலகத்தில் அப்படியே கலந்து ஒரு மாதிரி இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு வசனம் தெளிவாய் புரிந்திருந்தது என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய உள்ளம் அல்லது கண்கள், அவருடைய அறிவு எவ்வளவு பிரகாசமானது. ஒரு சேட் ரியாலிட்டி சொல்கிறேன், இந்த உலகமே இருட்டில் இருக்குதுன்னா ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற மனிதனும் அறியாமை என்கிற இருட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு சோகமான அல்லது வருத்தமான ஒரு காரியம். நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்களாச்சு, நான் எவ்வளவு அறிந்திருக்க வேண்டும், எவ்வளவு தெளிவாயிருக்க வேண்டும், எவ்வளவு பிரகாசமாயிருக்க வேண்டும், ஆனால் நான் இன்னும் பிரகாசிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேதாகமம் கொடுக்கிற அறிமுகம் என்ன? யோவான் 1வது அதிகாரத்தில் கொஞ்சம்
சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாய் கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து இன்னைக்கு கொஞ்சம் செய்தியை கேட்கறதுக்கு ஆயத்தப்படுங்க. முதல் வசனம் இப்படியா இருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் இஸ் த வேர்ட். அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. See, the word was with God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. He is the God. He is God. அவர்தான் தேவன், அவர்தான் வார்த்தை. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. He is the creator of this world. இந்த உலகத்தை படைச்சது யாரு? நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல, இயேசுவானவர் தூதரா மனுஷரா யாரு? பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர் தான் தேவன், அவர் தான் உலகத்தை படைச்சார், அவர் தான் வார்த்தை. அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை 4வது வசனம் நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? அவருக்குள் ஜீவன் இருந்தது. நம்ம பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை? இப்போ இன்றைக்கி உட்காந்து கவனிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. He is the life giver. அவன் நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவன் மனுஷன் என்னன்னா ஜீவ ஆத்துமானான். அவர் தான் ஜீவன் கொடுத்தார். இப்போ சொல்றாரு, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது. நான் ரொம்ப உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் தாங்க லைட். நீங்கள் எப்பயாவது வடலூர் பக்கம் போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு கூடுகை இருக்கிறது. அதை ஏற்படுத்தினவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்சிமம் தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு. அவர் ஃபோக்கஸ் பண்ணது ஒரே ஒரு விஷயம், லைட், வெளிச்சம். கடவுள் எப்படிப்பட்டவர்? வெளிச்சமானவர். ஆனால் அவர் என்ன வெளிச்சத்தை பார்த்தாருன்னு அவரால் என்ன பண்ண முடியல, டிஸ்டிங்விஷ் பண்ண முடியல. கடவுள்லாம் வெளிச்சமாக இருக்கிறார், அவ்வளோதான். வெளிச்சம்தான் கடவுள். வேதாகமம் சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அப்போ உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னா உலகம் என்னவா இருந்துச்சு? இப்போ வேதாகம், அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுதே அவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு டிஸ்கிரிப்ஷன் சொல்லுது. ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். குறிப்பிட்டு சொல்லப்போனால், ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் பார்க்குறோம், சகரியா தீர்க்க தரிசனமாக ஒரு வசனத்தை சொல்கிறார். லூக்கா 1வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? 78, 79 பாருங்க. 1:78, 79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரும்படியாக அந்த வெளிச்சம் இந்த பூமிக்கு வருகிறது. அப்போ பூமியில் மனுஷங்களாம் எப்படி இருக்கிறாங்க? அந்தகாரமும் மரண இருளும் உள்ள ஒரு தேசத்தில் தான் குடியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கிறது. இன்னும் 2வது அதிகாரத்தில் 30வது வசனம் பாருங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சியத்தை என் கண்கள் கண்டது என்றான். சிமியோன் சொல்றார் குழந்தையை பார்த்துட்டு, He is the light of this world. இந்த உலகத்தினுடைய வெளிச்சத்தை என் கண்ணு பார்த்தது. அப்போ பழைய ஏற்பாட்டை கொஞ்சம் அப்படியே போய் என்ன சுச்சுவேஷனில் அவர் வெளிச்சமாக வந்தார் கொஞ்சம் நம்ம திருப்பி பார்த்துக்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம்
அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க, வேதாகமம் மனுஷனுடைய ஸ்டேட்டை பற்றி சொல்லலாம். அவன் இருளில் இருக்கிறவன். இருள்னு சொன்னான். ஆசிரியர்கள்லாம் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எப்பயுமே அறியாமை இருளை நீக்குகிற, ஒருவேளை நம்ம சொல்ல போனால் நம்முடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்கும்பொழுது அவங்கள பற்றி பேசினா அறியாமை என்கிற இருளை நீக்குகிறவர்கள் அவங்க. உலகத்திலே இருட்டிலேயே பெரிய இருட்டு எது தெரியுங்களா? அறியாமை தான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு எல்லாம் தெரியுமா? அவனுடைய அறியாமை என்பது எவ்வளவு மோசமானது. கொஞ்சம் இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி உற்று பார்த்தீங்கன்னா, they knows everything. யார்கிட்ட எப்படி பேசுன்னு 3 வயசு பையனுக்கு நல்லா தெரியுது. 3 வயசு பையன் அந்த காலத்தில் என்ன, எனக்கு தெரிஞ்சு 7 வயசில் புதுசாக வந்து டிராக்டர் பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த டிராக்டர் வந்து உலகத்தில் மகா பெரிய அதிசயம் அப்போது. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் என்னத்தில் மாட்டு வண்டி பூட்டி தான் என்ன பண்ணாங்க, ஏறு ஓட்டினாங்க. ஃபஸ்ட்டு அப்போ தான் டிராக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது அந்த காலத்தில். அது பின்னாலே ஓடுறது வாழ்க்கை. அது எங்கெல்லாம் ஏறு ஓட்டதை என்ன செய்வோம், அது பின்னாலே ஓடிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம பிள்ளை டிராக்டரை பார்த்தா ஓடுதா? இப்போ நம்ம பிள்ளைக்கு தெரியுது. நேற்று பார்க்குறேன், ஐசக் வந்து எது ஆன் பட்டன் எது ஆஃப் பட்டன் தெரியுது. கீபோர்டில் அதை ஆன் பண்ணிட்டு 2 கையும் வச்சு இப்படி வாசிக்கிறார் அவர். நமக்கு அந்த காலத்தில் ஹார்மோனிய பெட்டியில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கே 7 வருஷம் ஆச்சு. ஆமாம், அறியாமை என்பது நம்முடைய வாழ்க்கையில் 2 கலந்திருப்பது. ரைட், ஒருவேளை இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது தெரியுதுன்னு சொல்கிறோமே, அவங்க எல்லாம் அறிந்தவர்களா அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா புஸ்தகம் நீங்கள் வாசிப்பீங்க, எரேமியா புஸ்தகம் வாசிப்பீங்க. வேதம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனம் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்களுக்கு அறிவே இல்லை, உணர்வே இல்லை. ஏன்னா எதை என்ன செய்யணும், ஏன் பிறந்தோம், என்ன செய்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்குது தெரியவே தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கூட தெரியாது. அவங்க செய்வதையே வழக்கம் போல் செய்வாங்க. ஒரு விறகை வெட்டுவாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அதே கட்டையை நிறுத்திட்டு இதை நீ தான் என்னை படைச்சுன்னு சொல்லுவாங்க. என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் மனுஷன். அந்த ஏசாயா புஸ்தகத்தினுடைய உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய இருட்டு எவ்வளோ பெருசு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை பார்த்து, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், வா, உண்மையாகவே நான் உனக்கு வெளிச்சம் காட்டுறேன்னு ஆண்டவர் பேசினார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எதுக்குமே செவி கொடுக்கல. இஸ்ரவேல் மக்கள் வெளிச்சத்துக்கு வருவதற்கு விருப்பமே இல்லை. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இஸ்ரவேலே வா, வெளிச்சத்துக்கு வா, வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள் அப்படின்னு ஏசாயாவில் கூடுறப்போ யாருக்குமே தெரியல. வெளிச்சம்னா என்ன தெரியாது, வெளிச்சம்னாலும் என்னன்னு தெரியாது, இருட்டில் இருக்கிறதும் புரியாது. ஜனங்க எப்படி இருந்தாங்களா தெரியுங்களா? நன்மையை தீமை என்றும், தீமையை நன்மை என்றும், வெளிச்சத்தை இருள் என்றும், இருளை வெளிச்சம் என்றும் பாவித்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு இந்த வசனத்தெல்லாம் எடுக்கவே சொல்ல. இப்போ இதெல்லாம் ஏசாயாவில் இருக்கிற வசனங்கள். ஜனங்க அப்படி தான் இருந்தாங்க. சரி, ஒரு நிமிஷம். இஸ்ரவேல் மக்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கும் நாமும் வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கும் எது எப்படின்னே தெரியாமல் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லிட்டாரு, ஒருவன் தான் எதையாகிலும் அறிந்தவன் என்று எண்ணினால்
அவனுக்கு முதல்ல சொல்லுங்க, அவன் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம், நல்லா சொல்லுங்க, எதையும் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் தெரிஞ்சிக்கவே இல்லை. எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு வேளை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேரில் மேலே என்ன தெரியுமா டெஸ்டினேஷன்? உங்களுக்கு நீங்கள் ஏதாவது தெரியும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பேர் குருடன். நான் சொல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எனக்கு நீ தெரியும்னு சொன்னேன்னா, உனக்கே தெரிஞ்சிருக்குதுன்ற இடத்துல நீ வந்துட்டுனா நீ குருடன். என்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதே ஐ டிக்ளேர் தட் ஐ எம் எ பிளைண்ட். நம்ம வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆனால் என்ன சூழ்நிலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அறியாதவர்களும் இருட்டில் இருக்கிறவர்களும் என்ன செய்யணும்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மத்தியில் பூமியில் பிறந்தார். சொல்லும் பொழுது பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தை, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அவர் இந்த உலகத்திலே ஒளியாக வந்தார். ஒளியாக வந்தவர் என்ன பண்ணார்? நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு இருட்டு இருக்குதுன்னா அந்த இருட்டை போக்குறதுக்கு என்ன செய்கை செய்தால் இருட்டு போகும்? சிம்பிள், விளக்கத்தினா போதும். பூமி இருட்டாக இருக்கிறது, இருளடைந்து இருக்கிறது, அறியாமல் இருக்கிறது. எல்லாம் அறிந்தவர் இந்த பூமிக்கு வந்தார், வெளிச்சமாக உதித்தார். அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இந்த அருணோதயத்தை என்னுடைய கண்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். இயேசுவானவர் வெளிச்சம். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அது. இந்த பூமிக்கு வந்தார். வேதாகமம் எவ்வளோ அழகாய் பதிவு செய்திருக்கிறது. மத்தேயு புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். 13வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 4:13. நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகள் அருகில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகுமிலே வந்து வாசம் பண்ணினார். இந்த வாசம் பண்ணினாருங்கிற வார்த்தையை கொஞ்சம் என்ன பண்ணிக்கங்க. இயேசுவானவர் என்ன பண்ணாரா? கப்பர்நகுமில் வந்து வாசம் பண்ணினார், வந்து நின்னார், வந்து அங்கே வாழ்ந்தார். அவ்வளோதான். வேதம் இப்படி சொல்லுகிறது, இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரணங்களின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசுவானவர் இந்த பூமியில் வந்து வாசம் பண்ணினார். அவர் இருந்தார். அவர் பேசினது, அவர் நடந்தது, அவர் செய்ததெல்லாம் அடுத்தது. He came to this world. இந்த பூமிக்கு வெளிச்சம் வந்துருச்சு. அவர் வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்முடைய அறிவு ரொம்ப குருவி மூளை தான். நமக்கு எதுவுமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவோம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நடந்துப்போம். நமக்கு எதுவுமே தெரியாதானா? அதான் உண்மை. எவ்வளோ தெரியும் நமக்கு? உண்மையாகவே ஒரு விஷயத்தை நம்ம அட்மிட் பண்ணணும், நமக்கு தெரியாது. இந்த வேதாகம் நம்ம கைகளில் வந்தும் கூட இன்னும் தெரியாமல் இருக்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், வெட்கத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? நான் சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் இயேசுவை பின்பற்றுவான், இயேசுவோடு நடப்பான், இயேசு கிறிஸ்துவை போலவே இருப்பான்னு சொன்ன பிற்பாடு நான் எவ்வளவு பிரகாசம் அடைந்திருக்கிறேன், எவ்வளவு தெளிவடைந்திருக்கிறேன், எவ்வளவு அறிவடைந்திருக்கிறேன் என்பதை வைத்துத்தான் நான் மீட்படைந்திருக்கிறேனா என்பதே புரியும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அறிவில்லாத, உணர்வில்லாத, வெளிச்சத்துக்கு வராத மக்கள் மத்தியிலே அவர் வந்து நின்றார். அவ்வளோதான். பூமிக்கு வெளிச்சம் வந்துருச்சு. இந்த பூமிக்கு அவர் வந்து இறங்கிட்டார், வெளிச்சம் வந்துருச்சு. ஆனால் அந்த வெளிச்சத்துக்கிட்ட நிறைய பேர் வரல. அந்த வெளிச்சம் எனக்கு வேணும்னு நிறைய பேர் விரும்பலை.
யோவான் 3வது அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம். 19வது வசனம், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு. பாருங்க, உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்கு தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தது தண்டனை கொடுக்கவா, ரட்சிக்கவா? எல்லாரையும் ரட்சிக்க, அவருடைய அறியாமையிலிருந்து அவங்களை விடுவிக்க, அவருடைய இருட்டிலிருந்து அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர, அவங்க பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். யாரையும் தீர்ப்பிடுவதற்கு அல்ல. சரி, ஆனால் எத்தனை பேர் அவர்கிட்ட வந்து இந்த வெளிச்சம் எனக்கு வேணும்னு சொன்னவங்க எத்தனை, இந்த வெளிச்சத்துக்கிட்ட நான் வரேன், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், உண்மை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டவங்க எத்தனை பேர் வரல? என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மண்டக்கு இருக்குது. நாங்கள் வேதாகமம் படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு தெரியும், நாங்கள் நினைக்கிறது தான் உண்மை, நாங்கள் சொல்கிறது தான் உண்மை, நாங்கள் பின்பற்றுவது தான் உண்மை, எங்களுக்கே எல்லாம் தெரியும், நீ எங்களுக்கு ஒன்றும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ என்ன ஊர்னு எங்களுக்கு தெரியும், உங்கள் அப்பாவை தெரியும், உன் கூட பிறந்த சகோதரர்கள் எங்களுக்கு தெரியும், நாசரத்தை எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எங்களுக்கு, நீ எங்கேருந்து வந்தேன்னு எங்களுக்கு தெரியும், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீ பேசுறதை நாங்கள் கேட்க மாட்டோம். அவர் பூமிக்கு ஒளியாக வந்தார். ஆனால் இருட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு எதுவும் தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். 9வது அதிகாரம், யோவான் 9வது அதிகாரம். நாற்பதாவது வசனம் பாருங்க. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம். என்ன அர்த்தம்? எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறதுனால தான் நீங்கள் இன்னும் பாவத்தில் இருக்கிறீங்க. எனக்கு தெரியல, நான் இன்னும் குருடனாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த நிமிஷமே உனக்கு வெளிச்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன், நான் என்ன புரிஞ்சு வச்சுக்கணும் அதான் சரி. என் வயசுக்கு, என் அனுபவத்துக்கு, நான் வேலை செய்ததுக்கு, என் 38 வருஷம் அனுபவம், 50 வருஷம் அனுபவம், எங்களுக்கு போய் நீ சொல்ல வரியா அப்படின்ற இடத்துல நம்ம உட்காந்துருப்போம். சின்ன பிள்ளைக்கு அவங்க அம்மாவால் சொல்ல முடியாதுங்க. ஒரு பையனுக்கு அம்மா சொல்கிறதெல்லாம் தப்பாக தெரியும், அப்பா சொல்கிறதெல்லாம் தப்பாக தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியும். அது உங்கள் காலம், இது எங்கள் காலம், அப்படி பேசுகிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இப்போ பெற்றவங்க சொல்கிற புத்திமதியெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களுக்கே எல்லாம் தெரியுதில்லை, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவங்க இருக்க 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 குருடராகிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, குழந்தை பிறந்ததுலேருந்தே வெளிச்சத்தில் வர வேண்டிய குழந்தைய நாம் இருட்டில் இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகளையும் இருட்டிலேயே நடத்த பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், வந்து சொல்கிறாரு நான் தான் வெளிச்சம்னு சொன்னார். ஒருத்தரும் அந்த வெளிச்சத்துக்கிட்ட வரல. சரி, இவங்களுக்கு வெளிச்சம்னா என்னென்னு புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம சமீபத்தில் தான் வாசித்தோம் அந்த சம்பவத்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரீ கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவற்றை நிறுத்தி, இவ விபச்சாரத்தில் கையும் மையமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறா, மோசே எங்களுக்கு கற்பித்திருக்கிறார் இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று, நீர் என்ன சொல்லுகிறீர்? வேதாகமத்தில் இருக்குதுங்க கல்லெறிந்து கொள்ள சொல்லி, நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்? நியாயத்திற்கு வந்தார்.
ரட்சிப்பதற்கு வந்தார். அவங்க நினச்சிக்கிட்டாங்க தப்பு பண்ணால் உடனே தண்டிக்கணும், அதான் நியாயம். விபச்சாரத்தில் பிடிச்சவனை என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும், அதான் உலகம். ஆனால் வெளிச்சத்தில் இருந்தவர் சொல்கிறாரு, நான் அவளை நியாயம் தீர்க்கவில்லை, இனிமே பாவம் செய்யாத, உன் பாவத்துக்கான தண்டனையை எடுத்து போகிறதுக்கு வந்திருக்குன்ற வெளிச்சத்தை அவங்க கொடுத்தாரு. அதனால தான் மறுபடியும் இயேசு 8:12 நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் இயேசு என்ன சொன்னார்? ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசுவானவர் தன்னை அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறேன். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மனுஷங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? தப்பு பண்ணால் தண்டனை, அவ்வளோதான் மனுஷனுக்கு தெரியும். இங்கே ஒரு மன்னிப்பு இருக்குது, இங்கே ஒரு விடுதலை இருக்குது, இங்கே ஒரு மனுஷனால் திருந்த முடியும், ஒரு மனுஷனால் மாற முடியும். பல வருஷமாங்க, 50 வருஷம் குடிக்காரங்க நீங்கள் விட்டுட்டுருப்பீங்க, திருந்த மாட்டான்னு. நீங்கள் அவனை தண்டிச்சிருப்பீங்க, அவன் மாறவே மாட்டான்னு நீங்கள் அவ்வளோதான் ஒரு முடிச்சு வச்சுட்ருப்பீங்க அந்த ஆளுடைய வாழ்க்கையை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு நான் வெளிச்சத்தை கொடுக்க விரும்புகிறேன். அவன் என்கிட்ட வந்தால் போதும், அவனுடைய அத்தனை பாவமும் அந்த நிமிஷமே மன்னிக்கப்பட போகுது. அதுதான் நான் வந்தேன். பரிசேர் சதுசேர் வேத பார்க்கிற எல்லாரும் வேதாகமத்தை கையில் வச்சுக்கிட்டு சொன்னாங்க, இந்த பாவத்துக்கு இதுதான் சரி, மன்னிப்பு உண்டா? எப்படிங்க மன்னிக்க முடியும்? நியாயப்பிரமாணத்தை மீறமே. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன்னா அவங்க பார்த்த வரைக்கும் வேதாகமத்தை அவங்க பார்த்த விதம் வேற, இதை சொன்னவருடைய மனசு வேற. சொன்னவருடைய மனசு யாருக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அதை சொன்னார்ல ஒரு சட்டத்தை, சொன்னவருடைய இருதயம் முழுக்க என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அவற்றிலிருந்து வந்தவருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள் லெட்டர்லாம் வாசிப்பீங்கள, முன்னொரு காலத்தில் லெட்டர் எழுதினாங்கன்னா, லெட்டரை வாசிக்கும் பொழுது நம்ம எப்பயுமே யார் எழுதினாலும் அவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் வாசிப்போம். நம்ம விருப்பத்துக்கு வாசிக்க மாட்டோம். எழுதுனவங்க எந்த மாதிரி நம்மக்கிட்ட பேசுவாங்களோ அப்படி தான் நமக்கு புரியும். வேதாகமும் நாம் நினைக்கிற மாதிரி புரிஞ்சிக்கிறது இல்லை, அவர் எப்படிப்பட்டவருங்கிறத புரிஞ்சிக்கிறது. அப்போ அதை யார் நமக்கு சரியாக விளக்கப்படுத்த முடியும்? அந்த வார்த்தை வந்தால் தானே நமக்கு விளக்கப்படுத்த முடியும். அப்போ அந்த வார்த்தை இந்த உலகத்துக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தார். வாழ்க்கையில் நீங்கள்லாம் இருட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல. இன்னொரு சம்பவத்துக்கு நமக்கு விளக்கப்படுத்துறதுக்கு எக்ஸாம்பிள் 9வது அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். 9வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர் அவர் நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாருக்காவது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா சமுதாயத்தில் பேசக்கூடிய வார்த்தை தெரியுமா? என்ன பாவம் செஞ்சிச்சோ. நம்ம எல்லாருடைய பார்வையும் என்ன தெரியுமா? அது என்ன அக்கிரமம் பண்ணிச்சோ, அதுக்கு போய் இப்படி. நம்ம எல்லாருடைய சிந்தையும் அவ்வளோதான். ஒருத்தங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா அது என்ன சாபத்தை வாங்கின்னு வந்துச்சோ, என்ன போன பிறவியில் என்ன பண்ணுச்சோன்னு பேசின்னு இருப்பாங்க. சரிங்களா உங்களுக்கு? சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே பேசுகிறவங்க உண்டு. திடீர்னு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஒரு மரணம் நிகழ்ந்துச்சு, அது வாலிபத்தில் செஞ்ச பாவம். ஹலோ, பைபிள் வச்சுன்னுக்கிறேன், ஆனால் நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய குருடங்க தெரியுங்களா? நமக்கு தெரியவே தெரியாது. இது பாவத்தினால தான் வந்துச்சு. பாவத்தினால வந்துருந்துச்சுன்னா உனக்கு ஏன்பா வரல? ஆமாம் தானே? ஒருத்தங்க வீட்டில் ஒரு இழப்பு, காரணம் அது பண்ண பாவம். அப்போ உனக்கு ஏன் நடக்கலை? நம்ம அப்படிலாம் சிந்திக்கவே மாட்டோம். பாருங்கள், நம்ம
நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும். அடுத்தவங்களை நியாயம் தீர்ப்போம், அடுத்தவங்களை நடக்கிறத பற்றி காரணம் கற்பிப்போம். இவங்களுக்கெல்லாம் அது வென பிடிச்சது, அதனால தான் இது இப்படி, அது இவ்வளோ பாவம் பண்ணுது, அதனால தான் இப்படி அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய பார்வையை திறக்கிறதுக்கு முன்னாடி குருடராயிருந்த மக்கள்கிட்ட பேசினார். என்ன பேசினார் பாருங்கள், 5வது வசனத்தை பாருங்கள். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு, கவனிங்க, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். உண்மையாகவே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறதுனா என்ன? நீங்கள் நினைக்கிறீங்க இது இவன் செய்த பாவம் இல்லை, இவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, தேவன் தம்முடைய மகிமையை விளங்க செய்வதற்காக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாது. பெற்றவங்க தப்பா, இவங்க தப்பா, இவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்ச அறிவு. நான் சொல்கிறேன் கேளுங்க, இது இவன், 3வது வசனம் பாருங்கள். இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுறதுக்காகத்தான் அவனுக்கு இந்த இழப்பே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இழப்பு வந்திருக்கலாம், பெரிய வியாதி வந்திருக்கலாம், ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலை வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய செயல் வெளிப்படுவதற்காகத்தான் நம்ம அப்படி அனுமதிக்கப்படுறோன்றதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ பேசிடுவோம். அதுவும் சபைக்குள்ளேருந்து பேசுகிறத கேட்டால் வெளியில் கூட பரவாயில்லைங்க. இங்கே பரிசேய கூட்டம் ஒன்று உட்காந்துருக்கும் பாருங்க. அப்போவே ஆடாதுன்னு சொன்னேன், தியா வந்துச்சா? நீங்கள் அதுக்கு பதில் அந்த உங்களை கல்லெறிஞ்சு கொன்னுடலாம். ஆண்டவர் யாரையும் ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தவோ, யாரையும் தீர்ப்பிடவோ, அவங்கள கேவலப்படுத்தவோ, அசிங்கப்படுத்தவோ இந்த பூமிக்கு வரல. எதுக்கு தெரியுமா வந்தார்? அவங்களும் வெளிச்சத்தில் இருக்கணும், அவங்களும் தாங்க செய்கிறது பாவம்னு புரிஞ்சுக்கணும், நாமும் தெரியாமல் தீர்ப்பிடுறோம், நாமும் தெரியாமல் வாழ்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தார். நிறைய பேர் ஒருவேளை பாவத்தை எப்படி பார்ப்பாங்க, மரணம், இன்னும் மரணத்தை எப்படி பார்ப்போம் தெரியுங்களா? இன்னும் ரொம்ப மோசமாக பார்ப்போம். ஒருவேளை திடீர்னு டெத்து வந்துருச்சு ஒரு வீட்டில், நம்ம பார்க்குற விதமே வேறு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எக்ஸ்பிளைன் பண்ணார் 12வது அதிகாரத்தில். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார்? இருபத்தி 4வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில். மரணத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இழப்புன்னு பார்ப்பீங்க. ஆனால் நான் மரணத்தை எப்படி தெரியுமா பார்க்குறேன்? நான் என் மரணத்தை ஒரு கோதுமை மணியோடு ஒப்பிடுறேன். அந்த கோதுமை மணி நிலத்தில் விழலைன்னு சொன்னால், அது அழிந்து போகலைன்னு சொன்னால், அது ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது நிலத்தில் விழுந்துச்சுன்னா அது 100கணக்கான கோதுமை மணியை கொடுக்கும். நான் மரணத்தை பற்றிய பார்வை எனக்கு இப்படித்தான். நீங்களாம் மரணம்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் 11வது அதிகாரத்தை தெரியும், லாசரு சம்பவம். மார்த்தாள் மரியாள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மரணத்தை குறித்ததான பார்வை இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது? ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் மரணத்தை குறித்த பார்வை அவருக்கு எப்படி இருந்துச்சு? மரணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ இந்த உலகத்தில் மறிக்கலைன்னா மிகுந்த அந்த பலனை உன்னால் பார்க்கவே முடியாது. உனக்கு மரணம் நிச்சயம் நேரிடும். ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பற்றி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்தேன். நீங்களாம் மரணத்தை பார்த்து பயப்படுறீங்க, மரணத்துக்காக அப்படி நொறுங்கி போகிறீங்க. ஒரு மரணம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. உங்களுடைய பார்வை வேறு, உங்களுடைய அறிவு வேறு, உங்களுடைய உணர்வு வேறு. நான் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறேன், வாங்க எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? 35வது வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள்.
இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை சொல்லி இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். ரொம்ப சிம்பிளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தில் இருக்கும்போதே நீங்கள் என்னை நம்புங்க, நான் சொல்கிறத நம்புங்க, நான் சொல்கிறத ஏற்றுக்குங்க. 44வது வசனம் பாருங்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில், என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற எவனும் இருள் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். நீங்கள் எங்கே 3வது அதிகாரத்திலேருந்து இப்போ நம்ம 12வது அதிகாரம் வரைக்கும் வந்துட்டோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எங்கிட்ட வாங்கன்னு சொன்னார். எங்கிட்ட வாங்கினா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் பார்வை தப்பு, உங்கள் சிந்தனை தப்பு, உங்கள் நோக்கம் தப்பு, நீங்கள் செயல்படுற விதம் தப்பு. நான் சொல்லித்தரேன். மரணத்தை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு பாவியை எப்படி பார்க்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்க, நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய கண் பிரகாசமாக இருக்கணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலனுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அவங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த காரியம் இப்படித்தான் அப்படின்னு புரிஞ்சிக்கணும். நம்ம புரிஞ்சிக்கிறதே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த நோக்கத்துக்காக வாழ்கிறோம், எப்படி வாழணும், எந்த பெர்ஸ்பெக்டிவில் அதை பார்க்கணும் நமக்கு தெரியாது. இன்னும் இருட்டிலே இருக்கிறோம். நான் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தேன். உங்களை போல் நான் இன்னும் பயங்கரமாக படித்த ஒரு மேதாவிலாம் கிடையாது. எனக்கு ஸ்கூலோடு முடிஞ்சு போச்சு. +2 என் வாழ்க்கை படிப்பு முடிஞ்சாங்க. அதுக்கு மேலாம் நான் படிக்கலை. நானும் எளிமையான என்னுடைய வாழ்க்கையில் நான் மாடு மேய்ச்ச ஒரு பையன். என் வீட்டிலேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நானும் மாடு மேய்ச்சிருக்கிறேன், விவசாயத்தை போய் பார்த்துருக்குறேன், மீன் பிடிச்சிருக்கிறேன், ஒர்க்கராக ஒரு கம்பெனியில் ரொம்ப நாளாக போய் ஒர்க்கராக வேலை செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன். நான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஒரு காரியத்தை என்னால் நிதானிப்பது, வித்தியாசம் மற்றவர்களுடைய வித்தியாசமாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறதுனா காரணம் என்ன? நான் ஒருவரோடு நெருக்கமாக இருக்கிறேன். அவர் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறேன், அவர் பேசுகிற விதமாய் நான் பேசுகிறேன், அவர் நடக்கிற விதமாய் நான் நடக்கிறேன். நான் வெளிச்சத்தில் வந்திருக்கேன். என்னை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார், என்னை பிரகாசிப்பித்திருக்கிறார். ஆனால் இன்னும் இத்தனை வருடம் ஆனாலும் நான் இந்த சபைக்குள்ளே இருக்கிறேன், இவ்வளோ சத்தியத்தை கேட்குறேன், ஆனால் நான் மாத்திரம் வெளிச்சத்துக்கு வராமலே இருக்கிறேனே. காரணம் என்ன? நான் இருளை நேசிக்கிறேன். இருளை விட்டு வெளிவருவதற்கு எனக்கு மனசு இல்லை. அறியாமல் என்னை விட்டு போகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. ரொம்ப நம்ம கொஞ்சம் பேர் அதிலேயே இருக்க பார்க்குறோம், கொஞ்சம் பேர் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சது தான் ரைட்டு, நான் சொல்கிறதா ரைட்டு, நீங்கள் மட்டும் சொல்கிறது ரைட்டா அப்படின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே. வாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட வருவோம். உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் சொல்கிறத கேட்போம். நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் சத்தியத்தின்படி இருக்குதா? நல்லா கவனித்து பாருங்கள். 9வது அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம படிக்க போகிறோம். இந்த 9வது அதிகாரத்தில் ஒரு குருடனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் அவர் செய்த அற்புதத்திலே ரொம்ப வித்தியாசமான ஒரு அற்புதம். என்னைக்காவது யோசித்துருக்கிறீங்களா? ஒரு குருடனுடைய கண்ணை உமிழ்நீரை துப்பி சேறு உண்டாக்கி அதை பூசி அவனை குணப்படுத்தினார். செத்து போனவனோட பாடையை தொட்டார், ஏஞ்சிக்கிட்டான். லாசரு கல்லறையில் போய் நின்றுக்கிட்டு லாசரவே வெளியே வான்னு சொன்னார், வந்துட்டான். இங்கே ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை செய்கிறார். அவன் பார்வை அடைஞ்சான், போய்
நான் பார்வை வந்துருச்சுன்னு சொல்கிறான். அவன் பார்வை அடைந்த தினம் ஓய்வு நாளாக இருந்தது. எல்லாரும் அவன்கிட்ட கேட்குறாங்க, எப்படா நீ பார்வை வந்து, நீ பிறவி குருடனாச்சு, எப்படி விடுதலையானே, நீ தானே அது? 2 முறை கேட்குறாங்க. யார் ஒன்று இப்படி பண்ணா சொல்லு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சும்மா சொன்னாவே விட மாட்டாங்க. சேர உண்டாக்கி பூசுறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு ரொம்ப எதிரான செயல். எந்த வேலையும் செய்யக்கூடாது. இவர் செய்கிறார் பர்பஸா. அவங்க கேட்டு கேட்டு பார்க்குறாங்க. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வேற கேட்குறாங்க, இவனுக்கு யார் இப்படி பண்ணுது? அவங்க யூதருக்கு பயந்ததுனால, அவனே நல்ல வயசு பயந்தானுங்க, அவனே கேட்டு தெரிஞ்சுக்குங்களேன், அவன் தான் சொல்லுவானே. டேய் வாடா, யார்ரா உன்னை இப்படி பண்ணா? ஏங்க நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஒருத்தர் சேரு உண்டாக்குனாரு, பூசினாரு, சுகப்படுத்தினார், போன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன், எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க ரொம்ப பேசிட்டாங்க. அவங்க பேசிட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு அதை மட்டும் வாசிப்போம். இருபத்தி 5. அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. ஏன்? அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தை மீறின ஒருத்தன் பாவியாக தான் இருக்கணும். ஆனால் கண்ணு தெரியாத இருந்தவன் சொல்கிறான், அவர் பாவின்னு எனக்கு தெரியாது, நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்று தான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். எப்பா, நீங்கள்லாம் அவருக்கு சீஷர் ஆகணுன்றதுக்காக சும்மா திருப்பி திருப்பி கேட்குறீங்களா? அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர், மோசேயுடனே தேவன் பேசினார் என்று நல்லா நோட் பண்ணிக்கங்க. மோசேயோடு தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று எங்களுக்கு தெரியாது. அதற்கு அந்த மனுஷன் நல்லா கவனிங்க, ஒரு குருடன் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது, வாசிங்களேன், அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியமான காரியம். ஏன்? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு பிறவி குருடனுடைய கண்களை ஒருவர் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல். பாருங்க, அவர் தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இப்படிலாம் எதையும் செய்ய முடியாதில்லை. எப்படி உங்கள் கண்ணுக்கு மட்டும் அது தெரியாமல் போச்சு? எப்படி உங்களுக்கு மட்டும் புரியல? ஏன் தெரியுமா? உண்மையாகவே அவர்களுக்கு கண்கள் குருடாகவே இருந்தது. இவ்வளோ நாள் செய்திக்கு அப்புறம் நான் ஒரு வார்த்தையை சொல்லட்டுங்களா? நம்ம பல வருஷமாக சபைக்குள்ளே வந்துட்டுருப்போம். இங்கே கர்த்தருடைய மகிமை இருக்கிறத நம்ம கண்ணு பார்க்காது, கர்த்தர் பேசுகிறத நம்ம காது கேட்காது. இது கர்த்தருடைய சத்தம்னு உணராதவே அப்படியே எழுந்து போயிடுவோம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார், பாவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார், அறியாமையிலிருந்து தெளிவாக்க விரும்புகிறாருன்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். பல வருஷம் அங்கே தான் இருப்போம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது, 20 வருஷம் சபைக்கு வந்து இன்னும் அறியாமல் இருக்கிறாயா? 10 வருஷம் சபைக்குள்ள உட்காந்து இன்னும் இது உனக்கு தெரியாதா? நம்மளை பார்த்து இன்னைக்கு கர்த்தர் கேட்குற கேள்வி, உன் கண்ணுக்கு இன்னும் புலப்படலையா? இது நீ இன்னும் வெளிச்சத்துக்கு வரலையா? இவ்வளோ வசனம் உங்களுக்கு வந்துச்சுல்ல, அப்பப்போ லைட்டாக அப்படி தொடப்பட்டால் கூட சரி, நீ அப்படியே கடினமாகி அப்படியே எழுச்சி போகிறதுக்கு காரணம் நாங்களாம் மோசேயினுடைய ஆட்கள். நாங்கள் தேவன் பேசினா கேட்போம். இந்த சர்ச்செல்லாம் அவர் பாஸ்ட் அவர் இஷ்டத்துக்கு பாவம் பேசி கிடக்கிறார். அவர் பேசிட்டோம்.
நம்ம பாடு நம்ம வீட்டு பாடு அவருக்கு எங்கே தெரியும்? இந்த மாதிரி பிரசங்கத்தில் நான் கேட்க மாட்டேன். யூடியூப்பில் பாருங்கள், அந்த பையன் நல்லா என்ன சிரிக்க பேசுகிறாரு, நான் அதெல்லாம் உட்காந்து கேட்டுனுக்கிறேன். கேளு. வெளிச்சத்துக்கு வந்துடுவோங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பரிசேயருக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்னா என்கிட்ட வாங்க. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடைய மாட்டான், ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நிறைவாய் பெற்றிருப்பான், அவன் தெளிவாய் உணர்ந்திருப்பான், அவனுக்கு நிச்சயமாக தெரியாத விஷயம் இருக்காது. அப்போ நீ தெரியாத விஷயம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் இன்னும் அவர்கிட்ட வரல. என்னை பின்பற்றுகிறவனுடைய உள்ளத்திலிருந்து எப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடின பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு தெளிவை கொடுத்திருப்பார். நடக்கவே இல்லையே. நானும் கிறிஸ்தவன் தானே. ரைட். அவனை புறம்பே தள்ளிட்டாங்க. இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, 35வது வசனம். இயேசு கேள்விப்பட்டவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஒரு குருடன், இத்தனை வருஷமாக பிறவி குருடனாக இருந்தவன் கர்த்தரை பார்த்துட்டான். ஆனால் பல வருஷமாக இயேசு இந்த உலகத்துக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே. சரி, இவ்வளோ நேரம் நம்ம படிக்கிறப்ப என்ன வாஸ்தவம்? நான் உலகத்தை என்ன தீர்க்க வரல. இப்போ என்ன சொல்கிறாரு? நியாய தீர்ப்புக்கு வந்தேன்னு சொன்னார், நியாயம் தீர்க்க வந்தேன்னு சொல்லலை. என்ன நியாய தீர்ப்பு? காண்கிறன்னு சொல்லி நீ இது வரைக்கும் வாழ்ந்தேன்னா கடைசி வரைக்கும் நீ காண மாட்டேன். யார் ஆண்டவரே அவரு? அவரை எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் அவரை விசுவாசிக்க, அவர் யாருங்க? நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்ல, நான் தான். அவன் உடனடியாக படைஞ்சிக்கிட்டான். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நீங்கள் என்னைக்கு சபைக்குள்ளே வரும்பொழுதும் வேதத்துக்கிட்ட வரும்பொழுதும் நீங்கள் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு தெரிலப்பா, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு நீங்கள் என்னைக்கு உட்கார்றீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிடுவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார், உங்களுக்கு புரிய வைப்பார். எனக்கு இது தெரியும். எப்போ நம்ம எந்த வேதத்தில் படித்த பகுதியை திருப்பி நமக்கு மெசேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நம்ம வேறு ஏதாவது எழுத ஆரம்பிச்சிடுவோம், தூங்க ஆரம்பிச்சிடுவோம், வேற எங்கேயும் யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம். கர்த்தர் பேசிக்கிட்டு இருப்பார், ஆனால் அவர் தான் பேசுகிறார், நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம அவரை பார்க்கவே மாட்டோம், உணரவே மாட்டோம். சரி, இப்படி உணரலை, இப்படி கேட்கலை, எல்லாம் பண்ணலை. ஒரு சம்பவம் நடந்துச்சு. 12வது அதிகாரத்துக்கு வாங்க. பாருங்க, அவர் ஊழியத்தை பற்றி பேசிட்டாரு. 12வது அதிகாரம் 28வது வசனம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள், இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர், யார் பேசுனா? யார் பேசுனாங்க? தேவன் பேசுகிறார். அங்கேருந்து உங்களுக்கெல்லாம் இடி முழக்க சத்தம். அவர் தேவ தூதங்கிட்ட பேசினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம், மோசேயுடன் தேவன் பேசினார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் உங்கள்கிட்ட எப்போ பேசினார்? தேவன் நேரடியாக பேசுகிறாரு, நேரடியாக கேட்குறாங்க. ஸ்டில் இது இடி முழக்கம், அது வேற சத்தம். வாங்க போகலாம்.
கண்ணிருந்தும் காணாதவர்களும் காதிருந்தும் கேளாதவர்களுமாய் இந்த உலகத்தில் இருட்டிலேயே வாழ்வோன்னு பிடிவாதம் பிடிச்சு ஓடுற கூட்டம் அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது. ரட்சிப்புனா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இயேசுவானவர் மனிதனாய் வந்தார், பூமியில் பிறந்தார், அவர் 33 வருஷம் வாழ்ந்தார், அவர் சிலுவைக்கு போனார், நம்ம பாவத்துக்காக மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், திரும்பி வருவார். நான் விசுவாசிக்கிறேன். வாரம் போய் சர்ச்சில் முட்டி போட்டு சொல்கிறாங்க, நான் பிதாவையும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் அதான் நிச்சய விசுவாச பிரமாணம் சொல்கிறது சரி, எல்லா விசுவாச பிரமாணத்திலையும் முட்டி போட்டு நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் பிசாசையும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் நான் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். வாரம் சொல்லுவாங்க. என்ன பிரயோஜனம்? வெளிச்சத்துக்கே வரல. சத்தம் கேட்டால் கூட தேவன் பேசியிருக்கிறார், இனிமேலாவது நாங்கள் விசுவாசிக்கிறோம் இவரை. நோபடி வெளிச்சத்துக்கிட்ட வரவே இல்லை. அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் புரிய வைக்கிறவராக இருக்கிறார், நம்மை பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கிறார். நாம தான் இன்னும் பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவங்க யார் தெரியுமா? எல்லா பழைய மனுஷனும் தூக்கி போட்டு குழந்தைய போல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்ன செய்வாங்களே தெரியுமா? திருவசனமாகி ஞானப்பயல் மேலே வாஞ்சையாக இருப்பாங்க. அவங்க வாஞ்சையாக இருந்து வளர 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 புறஜாதிகளுக்கு மத்தியில் பிரகாசிக்கிற ஒளியாக மாறி இருப்பாங்க. ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் போய் தெருவாக ட்ராக்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நல்லவர்னு எந்த தெருவிலையும் போய் பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார், பூமிக்கு ஒளி வந்தது. நீங்கள் எங்கே வாசம் பண்ணுறீங்களோ நீங்களே உலகத்தின் ஒளியாக இருக்கிறீர்கள். நம்ம இன்னைக்கு ஒளியாக இருக்கிறோமா? சும்மா ஸ்டார் கட்டுறேன்ல, கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் கட்டிகிட்டு இருக்கிறேன்ல, விளக்கு டெக்கரேஷன் போடுறேன்ல. உண்மையாகவே நான் நேற்று போய் வெளியே நின்று பார்த்தேன், சர்ச்சு ஃபுல்லாக சீரியல் பல்பு, இன்னும் பிரகாசம். எவ்வளோ சீரியல் பல்பு பிரகாசமாக இருக்குது. விசுவாசம் சபைக்குள்ளுக்கிற எத்தனை விசுவாசிகள் இப்படி பிரகாசமாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? என்ன செய்ய போகிறோம்? அவர் அங்கே வாசம் பண்ணும்போதே பூமிக்கு வெளிச்சம் வந்தது. இன்றைக்கி நம்முடைய வாசம் எத்தனை வெளிச்சமாக இருக்கிறது, எத்தனை பேருக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறது. நான் பிரகாசம் அடைந்தேன் என்பது மற்றவர்களுக்கு தாராளமாக தெரியணும். என் ரட்சிப்பு என் வெளிச்சத்தில் இருக்குது. நான் அடைந்திருக்கிற வெளிச்சம். நான் கர்த்தர்கிட்ட இருக்கிறேன், அவர் என்கிட்ட பேசுகிறார், அவர் பார்க்குற விதமாக நான் பார்க்க ஆரம்பித்து விட்டேன். மரணத்துக்கு நான் உட்காந்து அழமாட்டேன். வியாதியை பார்த்து நான் பாவன்னு சொல்லிட்டு தீர்ப்பிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். தப்பானவங்களை அழிக்க பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கையே மாறி இருக்கும், என் பார்வை மாறி இருக்கும், என் நோக்கம் மாறி இருக்கும், என் சிந்தை மாறி இருக்கும். நான் பிரகாசம் உள்ளவனாக மாறி இருப்பேன். ரட்சிக்கப்பட்டவன் அப்படி இருப்பேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மை பிரகாசிப்பிக்கும்படியாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அவரால் முடியலையா? சிம்பிள். நாம் இருளை விரும்புகிறதே அதற்கு காரணம். நம்ம ஒளிநிடத்தில் வராதிருக்கிறதே அதுக்கு காரணம். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறதே அதுக்கு காரணம். அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். சின்ன குழந்தை போல், ஆண்டவரே இனிமேல் நான் கற்றுக்கிறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் பிரகாசிக்கப்பட வேண்டும், நான் வெளிச்சமாக மாறணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாம் தப்பானவர்கள் தான், இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் தப்பானதாக கூட இருக்கலாம், எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நான் கற்றுக்கிறேன். கேட்கலாமா? கண்கள் முடிச்சோம் பண்ணும். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த அற்புதமான நேரத்துக்காக நாளுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இரக்கத்துக்காய் நன்றி. நாங்கள் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வெளிச்சம் எங்கள் அருகிலே நின்று, இதோ உன் வெளிச்சம் வந்திருக்கிறது, நீ எழும்பி பிரகாசி என்ற அழைப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக ஏற்படுத்தப்பட்டவர். அவர்தான் ஒளி. எந்த இருளையும் பிரகாசிக்க செய்கிற தேவன் அவர். அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், ஒளியாகவே இருந்தார்.
ஒளியாகவே வெளிப்பட்டார். ஆனால் அந்த ஒளியை நாங்கள் பார்க்க தவறுகிறோம். அந்த ஒளியிலே தான் உண்மை இருக்கிறது, அந்த ஒளியில் தான் சத்தியம் இருக்கிறது, அந்த ஒளியில் தான் எல்லா மகிமையும் இருக்கிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் சுவாசிக்கிறவர்களாய் அதை நாங்கள் அதில் வசிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஏதோ கேட்கிறோம் என்று சொல்லி எங்களை நாங்களே ஏமாற்றி கொள்ளாமல் என்றைக்காவது நாங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுடைய செய்கள் வெளிச்சமாக இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே, கேட்ட வார்த்தையெல்லாம் எங்களை உம்முடைய மகிமைக்குள்ளாய் திருப்பட்டும், சத்தியத்துக்குள்ளாய் வழிநடத்தட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாயிருக்க தாழ்த்தி மீட்பெருமரும் இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.